கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாத நேரத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தந்த தருணத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக என்னோடு கூட சேர்ந்து 1 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நேராக தயவு செய்து உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தைக்காக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். வாசிக்கப்பட்ட வசனத்தை அப்பா எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். பிட்டு எங்களை போஷியும். வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையை கேட்டு அதன்படி ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு காணப்படுகிற சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து என்னோடு கூட அதிகமாய் பேசினார். பிரியமானவர்களே, அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் தங்கியிருந்தது. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே தங்கியிருக்கிற அந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் விளங்கிக் கொள்ள முடியும். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்காக விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பெட்டி பெலிஸ்தியர்களால் பிடிபட்டு போயிற்று. இஸ்ரவேலர் பெலிஸ்தியரிடத்திலே முறிந்தோடி போனார்கள் என்று பார்த்தோம். ஓப்னி பினகாஸ் என்கிற 2 பேரும் மரித்து போனார்கள் என்று வாசிக்க கேட்டோம். இந்த செய்தியை ஏலியினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இந்த செய்தியை ஏலி கேட்கிறார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று என்று கேட்டவுடனே ஏலியும் அந்த இடத்திலே மரித்து போகிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தியர்கள் தாகோன் கோவிலிலே கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எந்த பெலிஸ்தியர்கள் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு தங்கள் பகுதிக்கு கொண்டு சென்றார்களோ அவர்களே மீண்டுமாக கர்த்தருடைய பெட்டியை எடுத்து செல்லும்படிக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப எடுத்துக்கொண்டு செல்ல சொல்லுகிறார்கள். அதைத்தான் 1 சாமுவேல்
7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பெட்டி பெலிஸ்தர்கள் இடத்திலிருந்து கீரியாத் யாரீமில் உள்ள மனுஷர்கள் பக்கமாக அபினதாபின் வீட்டிற்கு கடந்து வருகிறது. அந்த இடத்திலே 20 வருஷம் தேவனுடைய பெட்டி காணப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் 20 வருஷம் அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்திருந்தாலும் அவர்கள் வீட்டிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று இந்த வசனம் சொல்லவில்லை. மாறாக 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தர் மீண்டுமாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தேவனுடைய பெட்டி நிமித்தம் ஓபேத் ஏதோம் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்? தேவனுடைய பெட்டி என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு தேவ பிரசன்னம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய வீட்டிலே, நமக்குள்ளே தங்கி இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தது போல உங்களையும் உங்கள் வீட்டையும் நிச்சயமாக தேவ பிரசன்னத்தோடு இருக்கிற உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் கர்த்தருடைய பெட்டி இருக்க வேண்டும், அவர்களையும் அவர்கள் வீட்டார் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இந்த பெட்டியை குறித்து இந்த நாளிலே தியானிக்கும்படி கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். பிரியமானவர்களே, தேவனுடைய பெட்டி இன்றைக்கு எழுத்தின்படி நம்முடைய வீடுகளிலே தேவனுடைய பெட்டி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ பிரசன்னத்தை சுமந்திருக்கிற நீங்களும் நானும் தான் தேவனுடைய பெட்டியாக இருக்கிறோம். நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நம்மையும் நம்முடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பெட்டியை குறித்து நான் வாசித்த பொழுது, தேவனுடைய பெட்டி, ஆண்டவரே அந்த பெட்டியிலே உள்ள ஆசீர்வாதங்களை எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்டேன். பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய பெட்டி எப்படிப்பட்டது என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். பதில் தரும் பெட்டி. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு, விசாரிப்புகளுக்கு பதில் தரும் பெட்டி. பிரசன்னம் நிறைந்த ஒரு பெட்டி, பரிசுத்தமான பெட்டி. இந்த 3 காரியங்களை தேவனுடைய பெட்டியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பதில் தரும் பெட்டி. முதலாவதாக என்னோடு சேர்ந்து நியாயாதிபதிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்நாட்களில் அங்கு இருந்தது. கர்த்தருடைய ஜனங்கள், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு விருப்பமில்லாத எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வந்து, ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து, ஏன் இந்த காரியம் நடந்தது ஆண்டவரே என்று சொல்லி அழுது கண்ணீர் வடித்து புலம்பி அவரிடத்தில் விசாரிப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் அந்த இடத்திலே தம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறபடினால் நம்முடைய விசாரிப்புக்கு பதில் கொடுக்கிறவராய் இருப்பாராம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். கர்த்தர் அங்கு அவர்களுக்கு பதில் தருகிறார். ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் அங்கு இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
1 சாமுவேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில், சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை என்று எழுதி வைத்திருக்கிறார். சவுல் கர்த்தரிடத்தில் கடந்து சென்று விசாரித்த பொழுது அவனுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? கர்த்தர் மனஸ்தாபப்படும்படி சவுல் காரியங்களை செய்துவிட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, காத்திருக்கவில்லை. ஆகவே கர்த்தர் சவுல் விசாரிக்கிற விசாரிப்புக்கு பதில் ஏதும் கொடுக்காதபடிக்கு அமைதியாய் இருந்தார். கர்த்தர் சவுலை குறித்து மனஸ்தாபப்பட்டார். சவுலும் கர்த்தர் மனஸ்தாபப்படும் அளவுக்கு நடந்து கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கர்த்தரிடத்தில் கடந்து சென்று விசாரிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவராய் இருக்க வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் என் சத்தத்திற்கு, என் ஜெபத்திற்கு, நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற காரியத்திற்கு எனக்கு பதில் இல்லை என்று சொல்வீர்கள் என்றால், ஒருவேளை சவுலை போல ஆண்டவர் மனஸ்தாபப்படும் அளவுக்கு ஏதாகிலும் காரியத்தை செய்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவரிடத்துல, அப்பா என் தவற்றுக்காக என்னை நான் ஒப்பு கொடுத்து உம்மிடத்துல மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று கேட்போம் என்று சொன்னால் நமக்கு பதில் தருவார். 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியால் அவன் தேவ சந்நிதியில் போய் விசாரிக்க கூடாதிருந்தது. தாவீது சாத்தானால் ஏவப்பட்டு கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தை செய்து விட்டான். ஆகவே அவனுக்குள் பயம் காணப்பட்டது என்று அந்த வசனத்தில் வாசிக்க கேட்டோம். கர்த்தரிடத்திலே போய் எனக்கு ஏன் இந்த நிலை, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் என் தேசத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி அவன் போய் கடந்து விசாரிக்கவில்லையாம். காரணம், ஆண்டவருடைய மனதை துக்கப்படுத்தி இருந்தார். கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்க கூடாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தாவீது செய்தபடியால் அவன் கடந்து சென்று விசாரிக்கவில்லை என்று பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 19, 23 2 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தாவீது பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தியரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். 23ஆம் வசனம், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி மூசு கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து செல்லும்படிக்கு ஆலோசனை கொடுக்கிறார். முதல்ல வாசிச்சோம், சவுலும் தாவீதும் கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் மனஸ்தாபப்படும் அளவுக்கு பாவம் செய்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் கர்த்தரிடத்திலே போய் விசாரிக்கிறார்கள். கர்த்தர் மாறுத்தரமாக பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் செய்த தவற்றை கர்த்தர் அங்கு உணர்த்துகிறார். ஆனால் அதே வேளையில நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மீண்டுமாக நமக்கு நான் பதில் தருகிறவராய் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக தாவீது கர்த்தரிடத்திலே பெலிஸ்தியருக்கு விரோதமாக நான் கடந்து செல்ல வேண்டுமா என்று சொல்லி 2வது முறையாக அவர் கடந்து சென்று கேட்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தர வேண்டுமானால் ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தி இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறீங்களா? தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகிடுங்க. நாம் கர்த்தருக்கு மனஸ்தாபமும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்போம் என்றால் அவரிடத்தில் எத்தனை விசை நாம் கடந்து சென்று நாம் விசாரித்தாலும் நமக்கு மறு உத்தரவு பதில் கிடைக்காது பிரியமானவர்களே. ஆனால் தேவனுடைய பெட்டி அது பதில் தரும் பெட்டி என்று நான் சொன்னேன். தாவீது ஆண்டவரிடத்திலே போய், ஆண்டவரே இந்த விசை நான் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து செல்லலாமா என்று விசாரித்த பொழுது, ஆண்டவரே என் ஜெபத்துக்கு நீர் பதில் தருவீரா, அந்த பெலிஸ்தியரை என் கையில ஒப்பு கொடுப்பீரா என்று கேட்டதற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். நேராக போகாமல்
எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்ட சகோதரனை சகோதரியே, தேவனுடைய பெட்டி பதில் தரும் பெட்டி என்று சொல்லுகிறார். நாம் கேட்கும் பொழுது, நாம் செபிக்கும் பொழுது, நாம் விசாரிக்கும் பொழுது பதில் தருவார். ஆனால் எப்பொழுது தருவார் என்று தியானித்தோம். சவுலை போல தாவீதை போல ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்தி பிரியமில்லாத காரியங்களை செய்வோம் என்றால் நமக்கு பதில் தர மாட்டார். மாறாக ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது நாம் கேட்கிறதற்கு, விசாரிக்கிறதற்கு, ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார். இரண்டாவதாக, தேவனுடைய பெட்டி பிரசன்னம் நிறைந்த பெட்டி என்று சொன்னேன். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, கேருபீன்கள் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் என்று பார்க்கிறோம். தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி அவன் சொல்லுகிறான், தேவனுடைய பெட்டி அது தொழுது கொள்ளப்படுகிற ஒரு பெட்டி. தேவ பிரசன்னம் நிரம்பின இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். 1 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, கேருபீன்கள் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத் யாரீமிற்கு அடுத்த பாலாவில் இருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்துக்கு போனார்கள் என்று மீண்டுமாக இங்கு 1 நாளாகமத்தின் புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறதை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டி. 2 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15:24 முதல் 26 வரை உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிற ஒரு மனுஷனாக தாவீது காணப்பட்டார் என்று அந்த 24 முதல் 26 வரை உள்ள வசனத்தில் அவர் சொல்லுகிறதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்கும் என்று சொன்னால் அவருடைய வாசஸ்தலத்தை பார்ப்பதற்காக திரும்பி என்னை கொண்டு வருவார் என்று சொல்லுகிறான். தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துக்கு கடந்து செல்ல தாவீது அத்தனையாய் ஆவலுள்ள மனுஷனாய் காணப்படுகிறார். பிரசன்னத்தை விரும்புகிற ஒரு மனுஷனாய், மனுஷியாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னத்தை தொழுது கொள்ளுகிற, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஆவல் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, பெனாயா, யாகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, தாவீதின் நாட்களிலே கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊத அவர் ஆசாரியர்களை நியமித்திருக்கிறார் என்று இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். ஆசாரியர்களுடைய வேலை என்ன? எப்பொழுதும் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊத வேண்டும். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் ஆலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், எரிகோ போன்ற தடைகளாய், எப்படிப்பட்ட சாத்தானுடைய தடைகளாய் இருந்தாலும் நாமும் கூட தேவ பிரசன்னத்தோடு நிரம்பினவர்களாக கர்த்தரை ஆர்ப்பரித்து இக்காலங்களை ஊதி ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே ஆர்ப்பரித்து கர்த்தருடைய நாமத்தை, பரிசுத்த நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு முன்னால் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைத்து ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் பாடி துதி
செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவ பிரசன்னம் சத்துருக்களை அழித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். தேவ பிரசன்னம் நாம் ஆர்ப்பரிக்கிற வேளையில நம்முடைய தடைகள் எல்லாம் தகர்த்து எறியும். தேவ பிரசன்னம் சத்துருக்களை அழித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். யோசபாத்துக்கு ஜெயத்தை கொடுத்த தேவ பிரசன்னம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், நம் வாழ்வில் இருக்கிற தடைகள், ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி காணப்படுகிற தடைகள் எதுவாக இருந்தாலும், எந்த கூட்டத்தாராக இருந்தாலும், அவைகளை மேற்கொள்ள ஒரே வழியை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். தேவ பிரசன்னத்தோடு கூட நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது தேவ பிரசன்னத்தை விரும்பினார். யோசுவா தங்களுக்கு முன்பாக இருந்த தடையை தகர்த்தெறிய எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிக்க சொல்லுகிறார். தேவ பிரசன்னம் தடைகளை நீக்கி போட்டது. யோசபாத்தின் வாழ்க்கையிலே அவனுக்கு விரோதமாய் 3 கூட்டத்தார் வந்தார்கள். அந்த கூட்டத்தாரை மேற்கொள்ள அவனுக்கு பலன் இல்லை. மாறாக அவன் ஒரு காரியத்தை செய்ததை நாமும் செய்வோம் என்று சொன்னால், அவர்கள் பாடகர் குழுவினர் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அவளுக்கு விரோதமாய் வந்த கூட்டத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி வெட்டுண்டு செத்து போனார்கள் என்று பார்க்கிறோம். பிரசன்னம் நிறைந்த பெட்டியை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியில இருக்கும் என்று சொன்னால் தடைகள் விலகும். சத்துருக்கள் இடத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை கர்த்தர் தருவார். கடைசியாக இந்த கர்த்தருடைய பெட்டி பரிசுத்தமான பெட்டி என்று சொன்னேன். 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான் என்று பார்க்கிறோம். ஊசாவின் துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அங்கே அடித்தார் என்று பார்க்கிறோம். அவன் அங்கு செத்து போனான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் தான் தேவனுடைய பெட்டி என்று சொல்லி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவனுடைய பெட்டி வந்தது. அந்த பெட்டியை தொடச் சென்ற ஒரு மனுஷன் மரித்து போனான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மத்தியிலே நாம் எந்த துணிவோடு கூட காணப்படுகிறோம். ஒருவேளை கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக ஊசாவை போல காரியங்களை செய்து ஆவிலே மரித்து போயிருப்போம் என்றால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். அந்த பரிசுத்தமான பெட்டிக்கு முன்பாக வர வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த பெட்டியை எப்படி சுமந்து கொண்டு வந்தார்கள் என்பதை 1 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பெட்டியை எப்படி சுமந்து கொண்டு வருகிறார்கள்? 20 வருஷம் அபினதாபின் வீட்டிலே இருந்த அந்த பெட்டியை இப்பொழுது ஒரு புது ரதத்திலே வைத்துக்கொண்டு ஊசாவும் அகியாவும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பெட்டி கடந்து வந்து கொண்டிருக்கிற வேளையிலே தான் மாடுகள் மிரண்டு போயிற்று. தேவனுடைய பெட்டி கீழே விழக்கூடிய தருவாயில் வரும்பொழுது ஊசா என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய மனுஷன் அந்த பெட்டியை காக்கும்படிக்கு அந்த பெட்டியை போய் தொடுகிறான். அந்த இடத்துல அவன் மரித்து போனான் என்று பார்க்கிறோம். அதே அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி தாவீது கலங்குகிறான். ஏனென்றால் அவர்கள் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது ஊசா தொட்டு அந்த வேளையிலே மரித்து போனதை கண்ட தாவீது பயந்து போய் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை என்னிடத்தில் எப்படி கொண்டு வருவேன் என்று சொல்லி பயப்படுகிறான். 1 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய
வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். ஊசாவினுடைய மரணத்தின் நிமித்தம் தாவீதுக்குள் ஒரு பயம் வந்தது. தேவனுடைய பெட்டியை யார் வேணுமானாலும் தொடலாம் என்ற நிலை அல்ல, மாறாக அதற்காக பரிசுத்தம் பண்ணப்பட்ட லேவியரை அவன் நியமிக்கிறான். அவர்கள் மாத்திரமே அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வர முடியும் என்று சொல்லி அறிந்து, லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது என்று சொல்லி அறிக்கை செய்கிறான். 1 நாளாகமம் 22:19 இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்கிறான். எப்படி எடுத்துக்கொண்டு வர வேண்டும்? லேவியர் தான் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு வரணும். அவர்களும் கூட இருதயத்தையும் ஆத்துமாவையும் கர்த்தருக்கு நேராக்கி கர்த்தருடைய பெட்டியை பரிசுத்தத்தோடு கூட அவர்கள் எழும்பி எடுத்துக்கொண்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியாக தாவீது லேவியரை நியமித்து ஆசாரியர்களை நியமித்து அவர்களை எடுத்துக்கொண்டு வர சொல்லுகிறான். அப்படி எடுத்துக்கொண்டு வந்தபடினால் கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கொடுத்தார் என்று 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வரை உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். கர்த்தர் தாவீதையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வீட்டையும் அது முதல் என்றென்றைக்கும் ஆசீர்வதித்தார் என்று இந்த வசனத்திலே நாம் வாசித்து அறியலாம். பிரியமானவர்களே, பரிசுத்தமான பெட்டியை தாவீது பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். ஆகவே கர்த்தர் தாவீதையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய பெட்டியை குறித்து தியானித்திருக்கிறோம். அந்த பெட்டி பதில் தருகிற பெட்டி, அது பிரசன்னம் நிறைந்த பெட்டி, அது பரிசுத்தமான பெட்டி என்று தியானித்தோம். இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு இருக்கிற திருச்சபை விசுவாச பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய பாதத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவனாக, உம்முடைய பிரசன்ன தண்டையிலே நாங்கள் நெருங்கி வரும்பொழுது எங்களுடைய தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிற தேவனாக, எங்கள் சத்துருக்கள் இடத்திலிருந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்கள் வரும்பொழுது எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இரும் என்று சொல்லி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்புவீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்தில் முழந்தால் படியிடுவீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றை ஆசீர்வதித்தீர் என்று சொன்னீரப்பா. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டில் 3 மாதம் இருந்த பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய கூடாரங்களிலே, எங்களுடைய வீடுகளிலே, எங்களுடைய சரீரங்களிலே தேவ பிரசன்னம் எப்பொழுதும் தங்கியிருக்கும் என்று சொன்னால், எங்களையும் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு பதில் தந்து எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற தடைகளை எல்லாம் நீக்கி சத்துருக்கள் இடத்திலிருந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யார் யார் முழந்தால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். சவுலை போல, தாவீதை போல
உங்க பார்வைக்கு விருப்பம் இல்லாத, உங்களை மனஸ்தாபப்படுத்தும் படிக்கு உங்களை மனதார வேதனைப்படுத்தியிருப்பார்கள் என்று சொன்னால், தயவு செய்து ஆண்டவரே அவளை மன்னியும், தயவு செய்து அவர்களுக்கு பதில் தாரும், ஜெபத்துக்கு பதில் தாரும் என்று வேண்டுகிறேன். பிரசன்னம் நிரம்பின அந்த பெட்டிக்கு முன்பாக, கர்த்தருடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற பெட்டிக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்பார்கள் என்றால், ஆராதனை செய்வார்கள் என்றால், உம்மை ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொன்னால், உம்மை தொழுது கொள்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எரிகோ போன்ற தடைகளை கர்த்தர் உடைத்து எறிவீராக. அவர்கள் வாழ்வில் வந்திருக்கிறதான கூட்டத்தாரை, எதிராய் எழும்பியிருக்கிற சகல மனுஷரை, எதிராய் வந்திருக்கிற சத்துருக்களை கர்த்தர் அவர்கள் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பி துதித்து ஆராதனை செய்யும் பொழுது அவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்து அவர்களை அழித்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக என்று வேண்டுகிறேன். ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த அந்த பெட்டிக்கு முன்பாக, அந்த பரிசுத்தமான அந்த பெட்டியின் முன்பாக வந்து தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தயவு செய்து ஆண்டவரே, தாவீதையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தது போல நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் வீடு எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று ஊழியக்காரியாகிய நான் ஜெபிக்கிறேன். என்ன குற்றங்கள் குறைகள் செய்திருந்தாலும் தயவு செய்து அவளை மன்னியும், அவளை ஆசீர்வதியும் என்று வேண்டுகிறேன். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி இருக்கும், உங்களை தைரியப்படுத்தி இருக்கும் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள். எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம்: சகோதரி அக்ஸீலியா நேசராஜ், அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, நம்பர் 70, கிழக்கு விஜிபி நகர், சாலாமேடு, விழுப்புரம் 605401, தமிழ்நாடு, தென் இந்தியா. செல் நம்பர் 9940686006. எங்கள் இமெயில் விலாசம் smaryauxilia@gmail.com. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.